எஸ்ஐ தேர்வுக்கு விண்ணப்பித்து அதற்கு தயார் செய்து கொண்டிருக்கிற மாணவர்களுடைய நலன் கருதி அவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. முதலில் உலகியல் பகுதியில் கேட்கப்படுகிற பகுதியில் ஒன்று ரீசனிங். அதில் என்னென்ன சாப்டர்லாம் உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரீசனிங்கில் முதல் சாப்டர் தொடர்கள். தொடர்கள் என்ன? எண்ணை அடிப்படையாக வைத்து கேட்பான், எழுத்தை அடிப்படையாக வைத்து கேட்பான். எண்கள் எப்படி கேட்கலாம்? ஒன்று கூடுதலை அடிப்படையாக வைத்து கேட்கலாம். +1, +2, +3, +4 அந்த அடிப்படையில் கேட்கலாம். வர்க்கங்களின் அடிப்படையில் கேட்கலாம். கணங்களின் அடிப்படையில் கேட்கலாம். வித்தியாசத்தின் அடிப்படையில் கேட்கலாம். 8, அரை, 8, 1, 8, 1 என்ற அடிப்படையிலே இந்த கேள்வி எழுப்பப்படும். உதாரணத்திற்கு 1, 4, 9, 16 அடுத்து என்ன கேள்வி வரும் என்று பார்த்தால் இது வர்க்கங்களின் அடிப்படையில் இருக்கிறது. 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், அடுத்தது ஆட்டோமேட்டிக் 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் என்பது 25 ஆன்சர் அளிக்க வேண்டும். இது எண்களை அடிப்படையாக வைத்து கேட்பது. அப்ப எழுத்து எப்படி அடிப்படையாக வச்சு கேட்பீங்க? ஏ ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணுவான், சி ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணுவான், இ அடுத்து ஒரு கேள்வி கேட்பான். நீங்க என்ன பண்ணணும்? ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணணும். ஏவுக்கு அப்புறம் டி விட்டுட்டு சி, டி விட்டுட்டு இ, இக்கு அப்புறம் எஃப் விட்டுட்டு ஜி, ஜி என்பது சரியான ஆன்சர் போட வேண்டும். இப்படி கேள்வி எழுப்பலாம். எண்ணும் எழுத்து வைத்து கேட்கலாம். கன்யூஸ் பண்ணி கேட்கலாம். நீங்கள் தொடர்களை நீங்கள் முழுமையாக ஆன்சர் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இந்த லாஜிக்கை நீங்கள் புரிந்து கொண்டு பயிற்சி எடுத்தால் அது வருகிற கேள்விகளுக்கு எளிமையாக பதிலளித்து விடலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஒத்தத்தன்மை. ஒத்தத்தன்மை என்பது என்ன? 2 நம்பர் இருக்கும், 2 நம்பருக்கு ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பு படி 3வது எண் கொடுக்கப்படுவார்கள். 3வது நம்பர்ல அடுத்தது என்ன வரும் என்ற கேள்வி எழுப்பப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 3 கொடுத்துருவாங்க. 3:27 என்றால் 4:4 அப்ப எதை அடிப்படையாக வச்சிருக்காங்க? கணம். 3 உடைய கணம் என்ன? 3 கியூப், 3 × 3 × 3 27. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 4 கியூப் அடிப்படையாக இருக்கணும். 4 × 4 16 64 64 என்று போட வேண்டும். அப்ப 64 என்பது ஆன்சர். இப்படி கேள்வி எடுக்கலாம். அப்புறம் சில விஷயங்கள், அதாவது சில கான்செப்ட் வச்சு கேட்பாங்க. அதாவது மருத்துவர்கள் என்பவர்கள் மருத்துவமனையோடு தொடர்புடையவர்கள் என்றால் வழக்கறிஞர் என்பவர் யாரோடு தொடர்புடையவர்கள் கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன ஆன்சர் எழுதணும்? நீதிமன்றத்தோடு தொடர்புடையவர்கள் பண்ணுவோம். அதை வச்சு அடிப்படையாக கேட்கணும்னா ஒத்தத்தன்மை. ஒத்தத்தன்மை என்று ஒரு கேள்விகள் கண்டிப்பாக எழுப்பப்படுகிறது. அது வேறுபட்ட ஒன்றை கண்டறிதல். வேறுபட்ட ஒன்றை கண்டறிதல் கூட என்ன கேட்பாங்கன்னா, ஒரு நம்பர் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த எண்கள் 3 நம்பர் ஒரே ஒற்றைப்படை நம்பராக இருக்கும். 1 மட்டும் இரட்டைப்படை நம்பராக இருக்கும். 3 இரட்டைப்படை நம்பராக இருக்கும். 1 மட்டும் ஒற்றைப்படை நம்பராக இருக்கும். 3 ஸ்கொயராக இருக்கும். 1 ஸ்கொயராக இருக்காது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 3, 5, 7, 2, 9 இது வேறுபட்ட என்னன்னு கேட்பாங்க. லீஸ்ட் பிரைம் நம்பர் 2 பிரைம் நம்பர், 3 பிரைம் நம்பர், 5 பிரைம் நம்பர், 7 பிரைம் நம்பர், அடுத்தது 9 பிரைம் நம்பர் கிடையாது. அதனால் இதுதான் ஆன்சர். இதை எடுத்துக்கொள்வதால் வேறுபட்ட ஒன்றை கண்டறிதலாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண்ணை கண்டறிதல். இதே விடுபட்ட எண் கேட்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கேள்வி கொடுப்பாங்க. இது மாதிரி ஒரு படம் கொடுத்துருப்பாங்க. படம் கொடுத்து இங்க 7 சார்ட் பண்ணிருப்பாங்க, இங்க 15 போட்டிருப்பாங்க, இங்க 31 போட்டிருப்பாங்க, இங்க 63 போட்டிருப்பாங்க, இங்க 127 போட்டிருப்பாங்க, இங்க கேள்வி போட்டிருப்பாங்க. இந்த கேள்வி உள்ள எழுத்து வரவேண்டிய என்னன்னு கேட்பாங்க. நாம லாஜிக் பார்க்கணும். இந்த சீரீஸும் இதுவும் ஒன்றுதான். எப்படி கேட்பாங்கன்னா 7 2 பெருக்கி +1 போட்டா 15. அப்ப 15 2 பெருக்கி +1 போட்டா 31. 31 2 பெருக்கி +1 போட்டா 63. நாம என்ன பண்ணோம்? 127 2 பெருக்கி +1 255 255 என்பது ஆன்சர். இப்படி கேட்கலாம். அல்லது இப்படி கேட்கலாம். எப்படி கேட்பாங்க? ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. பாக்ஸ்ல ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பருக்கு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு 1 3 5 4 6 1 1 8 1 இந்த கீழே 3 கூட்டுவாங்க. கூட்டா 9 81 போடுவாங்க. இந்த 3 கூட்டுவாங்க 11 121 போடுவாங்க. இந்த கேள்வி நம்ம என்ன பண்ணோம்? 3 கூட்டி அதை ஸ்கொயர் பண்ணி போடணும். 3 கூட்டா 10 10 ஸ்கொயர் 100 என்று போட வேண்டும். இதான் விடுபட்ட எண் எழுத்தை கண்டறிதல். அது புதிர்கள். புதிர்கள் என்னங்க? புதிர்கள் என்பது உயரத்தின் அடிப்படையில், வருமானத்தின் அடிப்படையில், மதிப்பெண்ணின் அடிப்படையில் யார் அதிகமாக இருக்கிறார்,
யார் குறைவாக இருக்கிறார் அவர்களுக்குள்ள லிங்க் என்னன்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 5 நபர்கள் இருக்கிறார்கள். ஏ, பி, சி, டி, இ என்ற 5 நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 5 பேரும் தேர்வு எழுதுகிறார்கள். அந்த தேர்விலே வெவ்வேறு மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். அவர்கள் மதிப்பெண் அடிப்படையிலே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஏ என்பவர் டிஏ விட அதிக மதிப்பெண் பெறுகிறார், ஆனால் சிஏ விட குறைவான மதிப்பெண் பெறுகிறார். ஏ காட் மோர் பர்சன் டி பட் லெஸ் தென் சி சொல்வான். அப்ப இ காட் அனைவரை விட அதிகமான மதிப்பெண் இ பெறுகிறார் என்று சொல்வான். அனைவரை விட குறைவான மதிப்பெண்ணை டி பெறுகிறார் என்று சொன்னால் மதிப்பெண் அடிப்படையை வரிசைப்படுத்தினால், இறங்கு வரிசையை வரிசைப்படுத்தினால் நடுவில் இருப்பவர் யாரும் கேட்டாங்க ஏ என்று சொல்ல வேண்டும். இது புதிர்கள். அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு 8 நபர்கள் இருக்கிறார்கள். 2, 4, 6, 8 பேர் இருக்காங்க. இங்க ஏ இருக்கிறார். ஏவுடைய வலது புறம் இந்த பக்கம், இடது புறம் இந்த பக்கம். இப்ப ஏவுடைய இரண்டாவது வலது புறத்திலே சி இருக்கிறார் என்றால் 1வது வலது புறம், 2வது வலது புறத்தில் சி இருக்கிறார். அவருடைய உடனடி வலது புறத்தில் டி இருக்கிறார் என்றால் இங்க டியை போட வேண்டும். எஃப் என்பவர் ஏவுக்கு சிக்கு நடுவில் இருக்கிறார் என்று சொன்னால் இங்கே எஃப் போட்டு ஏவுக்கு சிக்கு நடுவில் இருக்க வேண்டும். ஏவுக்கு எதிரில் ஆர் இருக்கிறார் என்றால் ஆரை இங்கே போட வேண்டும். ஆர் என்பவர் எஸ்க்கு பக்கத்தில் இல்லை என்றால் எஸ்ஐ இங்கே போட வேண்டும். இங்கே எம்ஐ போடலாம், இங்கே என்ஐ போடலாம். இப்ப கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? டியினுடைய இடது புறத்தில் இருப்பவர் யார்? நாம தெரியும். நீங்க சொல்லிட்டு எஸ் என்ன. எஃப்னுடைய இரண்டாவது வலது புறத்தில் யாரு கேட்பான்? 1, 2 முதல் வலது புறம், 2வது வலது புறம். நீங்க எம் என்று சொல்வீர்கள். இதை அடிப்படையாக வச்சு கேட்கலாம். அடுத்து வந்து லைன் செக்மெண்ட். ஒரு 6 பேர் இருக்காங்க. 6 மாணவர்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். 1, 2, 3, 4, 5, 6 அனைவரும் வடக்கை பார்த்து அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப வடக்கு பார்த்திருக்கும் போது சப்போஸ் இங்கே இருக்காருன்னா ஏவுடைய வலது புறம் இந்த பக்கம் இருக்கும், ஏவுடைய இடது பக்கம் இந்த பக்கம் இருக்கும். ஏ என்பவர் பி என்பவரின் இடது புறத்திலும் சி என்பவருடைய வலது புறத்திலும் இருக்கிறார். டி என்பவர் பியுடைய உடனடி வலது புறத்தில் இருக்கிறார். எஃப் என்பவர் சி என்பவரின் உடனடி இடது புறத்தில் இருக்கிறார். 5 பேர்ல வலது புறத்தில் இருப்பது யாரு கேட்பான்? நீங்க சொல்றீங்க டின்னு. இடது புறத்தில் யாரு இருப்பான்னு கேட்பான். எப்படி சொல்றீங்க? அந்த வரிசையில் நடுவில் இருக்கிறது யாரு கேட்பான்? ஏன்னு சொல்றீங்க? ரவுண்ட் அடிப்படை வச்சு கேட்பான். வட்டத்தை லைன் அடிப்படை வச்சு கேட்பான். 2 லைன் ஆப்போசிட்ல வச்சு கேட்பான். அல்லது ஒரு பேப்பர் படிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பேப்பர் படிக்கிறாங்க. 5 பேர் அதிகாரிகள் ஒரு பேப்பரை படிக்கிறார்கள். அவர்கள் ஏ, பி, சி, டி, இ என்ற 5 பேர் காலையில் செய்தித்தாள் படிக்கிறார்கள். நீங்க உடனே என்ன பண்ணீங்க? அரேஞ்ச் பண்ணுவீங்க. அரேஞ்ச் பண்ணி 5 பேரை போடுவீங்க. 1, 2, 3, 4, 5 பேர் போடுவீங்க. நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறாங்க? இவர் முதலில் படிப்பவர், இவர் கடைசியில் படிப்பவர். அவன் கேட்பான், முதலில் படிப்பவர் செய்தித்தாளை படித்துவிட்டு சீக்கிரம் கொடுக்கிறார். ஓகே, சி கரெக்டாக இருப்பார். ஏன்னா முதல்ல படிக்கிற சீக்கிரம் கொடுக்கிறார். அடுத்தது கடைசியில் செய்தித்தாளை படிப்பவர் 7 நிமிடங்கள் பெறுகிறார். 7க்கு அடுத்தது 1 இருக்கணும். இவர் கடைசியாக இருக்கணும். அவர் 7க்கு 4 இருக்கணும். அடுத்து வந்து ஈ வந்து கடைசியிலும் இல்லை முதலிலும் இல்லைன்னு சொல்லுவான். ஏவுக்கும் பிக்கும் நடுவிலே 2 பேர் இருக்குன்னு சொல்லுவான். அப்ப டி இங்க போட போறீங்க. இப்போ கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல போறீங்க. முதலில் செய்தித்தாளை படிப்பவர் யார்? டி. கடைசியில் செய்தித்தாளை படிப்பவர் யார்? டி. நடுவில் செய்தித்தாளை படிப்பவர் யார்? இ. முதலில் செய்தித்தாளை படிப்பவர் யார் என்று பெறுவார்? பி. இது மாதிரி கேட்கறாங்க. புதிர்களுக்கு கண்டிப்பாக உயரத்தின் அடிப்படையில், மதிப்பெண்ணின் அடிப்படையில், வருமானத்தின் அடிப்படையிலே, உயரத்தின் அடிப்படையிலே கேள்வி எழுப்பப்படும். அந்த கேள்வி நீங்க படிச்சீங்கன்னா புதிலிருந்து கண்டிப்பாக 1 கேள்வியோ 2 கேள்வியோ கண்டிப்பாக வரும். இந்த கேள்விகள் எடுக்கப்படுகிற கேள்விகள். அடுத்து பார்த்தா தரவரிசை கண்டிப்பாக எஸ்ஐல ஒரு முக்கியமான வைக்கல் நோட் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி வந்து தரவரிசை. ஒரு வரிசையில ஏ என்பவர் மேலிருந்து 10வது இடத்தில் இருக்கிறார். ஏழு 10 from the top. ஏ என்பவர் மேலிருந்து 10வது இடத்தில் இருக்கிறார். அவன் கீழிருந்து 12வது இருக்கிறார். அதே வரிசையில கீழே வந்து 12 வரிசை இருந்தா அந்த வரிசையில் இருக்கக்கூடிய மொத்த நபர்கள் யாருன்னு கேட்பான். நீங்க என்ன பண்ண போறீங்க? இவருக்கு இங்கேயும் கம்மி வராது, இங்கேயும் கம்மி வராது. 2 ஆட் பண்ணி அந்த மைனஸ் பண்ணாலே மொத்த சேர்த்து கிடைச்சிடும். அப்படி வந்து எங்க ஆட் பண்ணா 25 மைனஸ் 1 பண்ணா 24. அப்ப 24 பேர் இருப்பாங்க. இப்படியும் கேட்கலாம். அல்லது
ஒரு வரிசையில் இருக்கிறது. மொத்தம் 60 பேர் இருக்காங்க. மொத்தம் 60 மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள். அதிலே கமல் என்பவர் மேலிருந்து 20 இடத்தில் இருக்கிறார். கமல் என்பவர் 20 இடத்தில் இருக்கிறார். ஆண்களுக்கும் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் ரேஷியோ 1:2. அப்ப ஒரு பங்கு மாணவர்கள் இருக்கிறார்கள், 2 பங்கு மாணவர்கள் இருக்கிறார்கள். இவங்க முதல்ல பிரிக்கணும். மொத்த பங்கு 3. இந்த 3 லட்சம்னா ஒரு பங்கு 20 கிடைக்கும். அப்ப ஒரு பங்கு என்பது 20 மாணவர்கள் இருப்பாங்க, 40 மாணவர்கள் இருப்பாங்க. அதுல கமல் வந்து மேல 20. அப்ப கமலுக்கு மேல எத்தனை பேர் இருப்பாங்க? 19 பேர் இருப்பார்கள். அவன் என்ன சொல்லுவான்? கமலுக்கு மேல 10 மாணவர்கள், 10 கேர்ள்ஸ் இருக்கான்னு சொல்லுவான். மொத்தம் எத்தனை பேர்? 19 பேர். எவ்வளவு கேர்ள்ஸ் இருக்காங்க? 10 கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்ப எத்தனை பாய்ஸ் இருப்பாங்க? 9 பாய்ஸ் இருப்பாங்க. அப்ப மொத்த பாய்ஸ் 20 பேர். கமலுக்கு மேல இருக்கக்கூடிய பாய்ஸ் 9 பாய்ஸ். கமலுக்கு சேர்த்த எத்தனை பாய்ஸ்? 10 பாய்ஸ். மொத்த பாய்ஸ் எவ்வளவு? 20 பாய்ஸ். இது எவ்வளவு பாய்ஸ் போயிட்டாங்க? 10 பாய்ஸ். கமலுக்கு கீழே எத்தனை பாய்ஸ் இருக்காங்க? அப்ப 10 பாய்ஸ் என்று சொல்ல வேண்டும். கேர்ள்ஸ் கட்டணம் சொல்லலாம். அல்லது ஒரு மாணவர்களுக்கு வரிசையில் ஏ என்பவர் இடது புறத்திலிருந்து 10வது இடத்தில் இருக்கிறார். ஏ இஸ் தஞ்சமந்தனர். பி என்பவர் வலது புறத்திலிருந்து 15வது இடத்தில் இருக்கிறார். ஓகே, அவர்கள் இருவரும் தங்கள் இடங்களை காட்டிக் கொள்கிறார்கள். ஏ வந்து இங்க போறாரு, பி வந்து இங்க போறாரு. அவர்கள் தங்கள் இடங்களை காட்டிக் கொண்ட பிறகு ஏ என்பவர் இடது புறத்திலிருந்து 20வது இடத்துக்கு வருகிறார். முதல்ல எங்க இருந்தாரு? 10வது இடம். இப்ப எங்க வந்துட்டாரு? 20வது இடம். 20வது இடத்தை அக்பை பண்ணாரு. இவருக்கு மேல இந்த பக்கமா 19 பேர் இருப்பாங்க. அதுல பியோட சேர்த்து 10 பேர் போயிட்டாங்க. நடுவுல 9 பேர் இருப்பாங்க. அந்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை கேட்கப்படும். இது வரைக்கும் 10 கேட்பான், இது வரைக்கும் 9, 19, இங்க ஒரு 15, மொத்தம் 10 பிளஸ் 9 பிளஸ் 15 ஈக்குவல் டு 34 பேர் இருப்பார்கள். இதுதான் தரவரிசை. தரவரிசைக்கு ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கப்படுகிறது. ஒரு கேள்வி 2 கேள்வி கூட கேட்கிறாங்க. அதனால நீங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும். அடுத்த முதல் திசை அறிதல், டைரக்ஷன். டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருப்பது 4 மெயின் டைரக்ஷன், 4 சப் டைரக்ஷன். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் ஒரு டைரக்ஷன் கோடு. இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். இது மூவ்மெண்ட் அடிப்படையில் வச்சுக்கலாம். அல்லது மூவ்மெண்ட் இல்லாம ஸ்டாட்டிக் அப்படியே ஒரு பொசிஷன் இருக்கும், அதை வச்சுக்கலாம். மூவ்மெண்ட் எப்படி கேட்பாங்க? ஏ என்பவர் ஒரு புள்ளியிலிருந்து கிளம்பி நேரடியாக 10 கிலோமீட்டர் வடக்கை நோக்கி செல்கிறார். 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஏ, மூவிங் டுவர்ட்ஸ் நார்த் 10 கிலோமீட்டர் செல்கிறார். அங்கிருந்து தெற்கு திசைக்கு திரும்பி போறாரு. ஏன்னா தெற்கு திசைக்கு வருகிறார். அங்க 6 கிலோமீட்டர் மேல வச்சு இப்ப கிளம்பினத்துல இருந்து 4 கிலோமீட்டர் இருக்காரு. திருப்பி அவர் என்ன பண்றாங்க? ஈஸ்ட் கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் போகிறார். அப்ப அவர் புறப்பட்டிருந்து எந்த திசையில் எவ்வளவு தூரத்தில் இருப்பாங்க நம்ம கேட்கலாம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து வடக்கு, இது வந்து கிழக்கு. அவர் இருக்கக்கூடிய திசை வடகிழக்கு திசையில் இருப்பார். வடகிழக்கு திசையில் இருப்பாரு. எவ்வளவு தூரம் நம்ம இந்த பிளாகர் சேர்த்தை பயன்படுத்த வேண்டும். இதுக்கு கூட ஷார்ட் டிஸ்டன்ஸ். அப்ப என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் வந்து 16, 3 ஸ்கொயர் 9, 25 ரூட் எடுத்துனா 5 கிலோமீட்டர் வடகிழக்கு என்பது ஆன்சர். இது மூவ்மெண்ட் இல்லாத எப்படி சாப்பிடணும்? இப்ப உதாரணம், ஒரு 4 கிராமத்தை எடுத்துக்கிறோம். வடபழனி என்ற ஒரு இடம் இருக்கிறது, கோயம்பேடு என்ற ஒரு இடம் இருக்கிறது, கோடம்பாக்கம் என்ற ஒரு இருக்கிறது, போரூர் ஒரு இடம் இருக்கு. இந்த 4 ஊரை வச்சு கம்பைன் பண்ணலாம். வடபழனி என்பது அப்போ வடபழனி போட்டுருங்க. கோடம்பாக்கத்திலிருந்து வடக்கில் இருக்கிறது. இதுக்கு கோடம்பாக்கம். வடபழனி என்பது கோடம்பாக்கத்திலிருந்து வடக்கு திசையில் இருக்கிறது. போரூர் என்பது வடபழனி வந்து கிழக்கு இருக்கு. இங்க இருந்து கிழக்கு போனா இங்க போரூர். அப்ப அங்கிருந்து பாத்தீங்கன்னா விருகம்பாக்கம் கோடம்பாக்கம் இருந்து மேற்கு இருக்கிறது. இங்க விருகம்பாக்கம். அப்ப என்ன கேட்பா? விருகம்பாக்கம் என்பது போரூர்ல இருந்து எந்த திசையில் இருக்கிறது கேட்பான். இது என்ன திசை?
தெற்கு. இது என்ன திசை? மேற்கு. அப்ப தென்மேற்கு என்பது ஆன்சர். இதுவரை கலிகாலத்தை வச்சுக்கப்பா. கலிகாலம் மணி 4:30. பெரிய மணிக்குள் என்பது கிழக்கை காட்டினால் நிமிடம் என்பது எந்த திசையை காட்டிக்கப்பா. அல்லது 2 நண்பர்கள் இருப்பாங்க. 2 நண்பர்கள் காலை அதிகாலையிலே ஒவ்வொரு எதிரெதிரே என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏ என்பவர் பி என்பவர். ஏ என்பவர் நிழல் பியினுடைய வலதுபுறம் விழுகிறார். அவர் பி என்பவர் எந்த திசையை பார்த்து பேசிக் கொண்டிருக்காங்க. எல்லாம் திசை அறிந்ததில் வரக்கூடிய கேள்வி. அது வந்து ரத்த உறவுகள். உறவுகளை அடிப்படையாக வச்சா நம்ம சமூகமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது ரத்த உறவுகள் அடிப்படையாக வச்சுக்கப்பா. உதாரணத்துக்கு பாருங்க, கோடிங், அதாவது கோடர் ரிலேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன சார் கோடர் ரிலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சொல்றாங்க A plus B means A plus B என்பது A என்பவர் B னுடைய அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிளஸ் என்ன அப்பா எடுத்துக்கணும். A minus B என்பது A என்பவர் B னுடைய அம்மா. அப்ப மைனஸ் அம்மா எடுத்துக்கணும். A into B என்பது A என்பவர் B னுடைய சகோதரன். அப்ப இன்டுனா சகோதரன் எடுத்துக்கணும். A division B A என்பவர் B னுடைய சகோதரி. அப்ப சகோதரி என்று சிஸ்டம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. Read the following information carefully to answer the following question. இதை அடிப்படையாக வச்சு அந்த கேள்வி கேட்க போறோம். எப்படி சார் கேள்வி இருக்கும்? M into N plus R minus Q division B என்று கொடுக்கப்பட்டு அதை கேட்போம். M என்பவர் B என்பவருக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்பான். என்ன பண்ணுவோம்? M என்பவர் எவ்வளவு கொடுப்படு பிக்கு இங்கிருந்து பி இருந்து வாங்க. இந்த டைரக்ஷன் ரைட்ல இருந்து லெஃப்ட் நோக்கி போகிற டைரக்ஷன். அப்ப அதுக்கு வரணும் ஈஸி. இங்க இன்டிக்கு என்ன அர்த்தம்? சகோதரன் பிரதர். பிளஸ் என்ன அர்த்தம்? ஃபாதர். மைனஸ் என்ன அர்த்தம்? மதர். டிவிஷன் என்ன அர்த்தம்? சிஸ்டர். நீங்க யாரு? பி. இப்ப நீங்க வந்து போலாமா? நீங்க இவருக்கு என்ன வேணும்? உங்களுக்கு வந்து கியூ என்ன வேணும்? சிஸ்டர். உங்க சிஸ்டருடைய மதர் உங்களுக்கு என்ன வேணும்? மதர். உங்க மதருடைய ஃபாதர் என்ன வேணும்? கிராண்ட் ஃபாதர். கிராண்ட் ஃபாதருடைய பிரதர் உங்களுக்கு என்ன வேணும்? கிராண்ட் ஃபாதர். அப்ப தாத்தா என்பது சரியான ஆன்சர். இப்படி ஒண்ணு கேட்பான். அப்படின்னா வேற என்ன சார் கேட்பான் அப்படின்னா கனெக்டட் மாடல். கனெக்டட் மாடல் கேட்கலாம், இல்ல பாயிண்டட் அவுட்டர் மாடல் கேட்கலாம். மொத்தம் 4 மாடல் கேட்பாங்க. அதான் இருந்து வரக்கூடிய கேள்விகள். அடுத்து பார்த்தீங்கன்னா குறியீடு மறுகுறியீடு எல்லாமே ஆசிரியக்கூடிய கேள்விகளாக இருக்கும். இதுல ஒரு 5 டைப் கேள்வி இருக்கு. அந்த 5 டைப் கேள்வியில பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி ஒரு இஸ் நாட் கோ என்பது இஸ் குட் அப்படின்னு சொல்றோம். கோ சா டா என்பது குட் அண்ட் பேட் அப்படின்னு சொல்றோம். குட் அண்ட் பேட். இப்ப 2 வருஷம் கேட்கும்போது கோ என்பதை குறிக்கக்கூடிய வார்த்தை எதுன்னு கேட்போம். உங்களுக்கு எல்லாம் பாருங்க, 2 பாருங்க, இங்கேயும் போயிருக்கிறது, இங்கேயும் போயிருக்கிறது. 2மா காமனா இருக்கணும், காசா இருக்க முடியும். இங்கேயும் குட் இருக்கிறது, இங்கேயும் குட் இருக்கிறது. அவன் கோவை குறிக்கக்கூடிய வார்த்தை என்ன இருக்கும் என்றால் குட்டாக இருக்கும். அவன் குட்டுன்னு சொல்லுவான். இது ஒரு டைப். அப்புறம் வந்து ஏஐ போட்டு 26 சொல்லுவான். அப்ப இசட் ஒய் டபிள்யூ என்பதுடைய நான் எழுதி கேட்போம். அப்ப ஏபிசி இருந்து ஃப்ரம் ஏழுக்கு போலாம். பேக் சைடு வரும்போது இது 26 எழுதலாம். அப்ப இசட் இருக்குது அங்கிட்டு பார்த்தா 1, ஒய்க்கு பார்த்தா 2, டபிள்யூ பார்த்து கூட்டி போட வேண்டியது. இது ஒரு மாடல். அப்புறம் ஒரு மாடல் கேட்பாங்க. அது என்ன மாடல்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட மொழியில் மணி என்பது கருப்பு என்பது சிவப்பு என்றும், சிவப்பு என்பது பச்சை என்றும், பச்சை என்பது வெள்ளை என்றும், வெள்ளை என்பது மஞ்சள் என்றும், மஞ்சள் என்பது ஆரஞ்சு என்று வழங்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட மொழியில கருப்பை வந்து சிவப்பு சொல்றான், சிவப்பு வந்து பச்சைன்னு சொல்றான், பச்சை வந்து வெள்ளம் சொல்றான், வெள்ளை வந்து மஞ்சள் சொல்றான், மஞ்சள் வந்து ஆரஞ்சு சொல்லிட்டு பாலின் நிறம் என்ன என்று கேள்வி எழுப்பப்படும். பாலின் நிறம் என்ன? இங்க பால் நமக்கு தெரியும், பால் என்பது வெள்ளைன்னு தெரியும். ஆனா அவன் மொழியில வெள்ளை என்று சொல்லாமல் வெள்ளையை மஞ்சள் என்று சொல்வதால் மஞ்சள் என்று ஆன்சர் சொல்ல வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 மாடல், 6 மாடல் தெரிஞ்சுக்கிட்டா கோடி டீ கோடிங்க நாம எளிமையாக ஆன்சர் எடுத்து விடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா தர்க்க வெண்படங்கள். தர்க்க வெண்படங்கள் என்பது மிக முக்கியமானது. உன்னுடைய ஒரு விஷயத்தை எப்படி கனெக்ட் பண்றீங்க, எப்படி வந்து சொல்றீங்க, அடிக்கடியாக திருடன் ஓகே
குற்றவாளி ஓகே, நீதிபதி ஓகே, இவற்றை குறிக்கக்கூடிய தர்க்க வெண்படை கேட்பான். அல்லது அப்படி பார்த்தா ஆந்திரா கொடுப்பான், இந்தியா கொடுப்பான், அது உலக ஆசியா கொடுப்பான், ஆசியா இப்படி கொடுப்பான். இப்ப இந்த படத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல ஆந்திரா, எல்லா ஆந்திராவிலும் இருக்கு, இந்தியாவில் இருக்கு, எல்லா இந்தியாவிலும் இருக்கு, ஆசிய கண்டத்தில் இருக்கு. அப்ப இதை குறிக்கக்கூடிய படம் இது ஆசிய கண்டம், இது இந்தியா, இது ஆந்திரா, இதை குறிக்கக்கூடிய படம் இது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா குற்றவாளி திருடன், அனைத்து திருடனும் குற்றவாளிகள். அப்ப இது உள்ளார குற்றவாளிகள் வருவாங்க, இது நீதிபதி தனியானவர், இதை குறிக்கக்கூடிய படங்கள். அப்ப தர்க்க படங்களை ரெண்டு கொடுப்பான். இது ஒரு மாதிரி கேள்வி. முக்கோணம், சதுரம், வட்டம் மூன்றையும் கொடுத்துவிட்டு மூன்றிலும் பொதுவாக இருப்பது எது, வட்டத்தில் மட்டும் பொதுவாக இருப்பது எது அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்ம கேட்டோம்னா இது லாஜிக், அதாவது லாஜிக்கல் வென் டயக்ராம், இந்த தர்க்க வெண்படம்னு நம்ம சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ரீசனிங், கவுண்டிங் த ஃபிகர், இதுவும் மிக முக்கியமானது. எஸ்ஐபியோட கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும். இதை எப்படி பார்ப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் எத்தனை நேர்கோடுகள் உள்ளது, ஸ்ட்ரெயிட் லைன். உதாரணத்துக்கு மேற்கொள்ள சொல்றாங்க, இதில் எத்தனை நேர்கோடுகள் உள்ளது என்று கேள்வி எழுப்பப்படும். இதில் எத்தனை நேர்கோடுகள் இருக்கு? நேர்கோடுகளுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம், டாப் டு பாட்டம் எத்தனை நேர்கோடுகள் பார்த்தோம்? 1 2 3 3 நேர்கோடுகள் இருக்கிறது. அடுத்தது லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ரைட் எத்தனை கோடுகள் பார்த்தோம்? லெஃப்ட் டு ரைட் இங்க பார்த்தா 1, இங்க பார்த்தா 2, இங்க பார்த்தா 3, அப்ப இங்க ஒரு 3 கோடு இருக்கு. அடுத்து பார்த்தா ஸ்லாண்டிங், சாய்வு எத்தனை பாருங்க, இங்க 1, இங்க 2, இங்க 3, இங்க 4, அப்ப மொத்தம் 4 கோடுகள். மொத்தம் எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கு கேட்டா மொத்தம் 10 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் 10 நேர்கோடுகள் இருக்கிறது. நேர்கோடுகள் தான் கேட்பானா முக்கோணங்கள் கேட்கப்படும். எத்தனை முக்கோணங்கள் இருக்கிறதுன்னு கேட்பாங்க. அந்த முக்கோணங்களை நம்ம சொல்ல பண்ணுவோம். இப்ப பார்த்தா இங்க எத்தனை முக்கோணங்கள் இருக்கிறது அப்படின்னு கேட்பா. இங்க பாத்தீங்கன்னா சிங்கிள், டபுள், ட்ரிபிள், இந்த லாஜிக்கை போனா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க பார்த்தா சிங்கிள் 1, இங்க பார்த்தா 2, இங்க பார்த்தா 3, இங்க பார்த்தா 4, இங்க பார்த்தா 5, 5 ஒத்தையில 5 இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க 1 2 3, இங்க ஒரு 1 1 2 3 4 5, இங்க ஒரு 5 இருக்கு. அப்ப மொத்தமாக 10 முக்கோணங்கள் இருக்கிறது. அப்ப 10 கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து என்ன கேட்பாங்க? சதுரம் கேட்பாங்க. சதுரத்தை கொடுத்துட்டு எத்தனை சதுரங்கள் இருக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அதை நாம எளிதாக தெரிஞ்சுக்கணும். இந்த நமக்கு உருவங்கள் இருக்கிறது கேள்வி கேட்பாங்க. அது இடைக்கணம் கண்டுபிடிக்கிறது, நாட்கள் கண்டுபிடிக்கிறது எல்லாமே இருக்கிறது. நமக்கு இது எளிமையான கேள்விகள் எழுப்பப்படும். இதை நம்ம ஒரு கேள்வி கண்டிப்பாக எழுப்புவோம். அதை நம்ம ஆன்சர் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துவிட வேண்டும். அது பார்த்தீங்கன்னா கணக்கீட்டு காரணங்கள், அரித்மெட்டிக்கல் ரீசனிங் அப்படின்னு இருக்கு. இந்த அரித்மெட்டிக்கல் ரீசனிங்ல கண்டிப்பாக கேள்வி எழுப்பப்படுகிறது. இதை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கேட்பாங்க. ஒரு புத்தகத்துக்கு நம்பர் போடணும். 1 முதல் சில இலக்கங்களை பயன்படுத்துற மொத்தம் 300 பக்கத்துக்கு நீங்கள் பக்கங்களை போட வேண்டும் என்றால் எத்தனை இலக்கங்களை பயன்படுத்துவீங்கம்மா? இல்ல 100 பக்கத்துக்கு போடணும், 100 பக்கத்துக்கு இலக்கம் போடணும். அப்ப எத்தனை இலக்கங்களை பயன்படுத்துவீங்கப்பா? ஆனால் ஒரு 1000 இலக்கங்களை பயன்படுத்தினால் நீங்கள் எத்தனை புத்தகத்துக்கு நம்பர் போடுவீங்க கேட்பாங்க. அது வரும். இது ஃபேமஸான கொஸ்டின். அதுதான் இந்த கேக் விடுறாங்கல்ல, அது ஒரு ஃபேமஸான கொஸ்டின். அருணா என்பவர் ஒரு கேக்கை விட்டுக்கிறார். ஓகே சார், இதான் ஒரு கேக். அருணா என்பவர் ஒரு கேக்கை 2 சமமாக விட்டுகிறார். அப்ப இது ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது, இது ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது. அவற்றின் ஒரு பகுதி எடுத்து அது ஒரு பகுதி இது, அதை சில துண்டுகளாக விட்டுகிறார். இங்க ஒரு துண்டு, இங்க ஒரு துண்டு, இங்க ஒரு துண்டு, இங்க ஒரு துண்டு, இங்க ஒரு துண்டு. எத்தனை துண்டு நமக்கு தெரியாது. ஆனால் இதையும் சேர்த்து மொத்தம் 7 துண்டுகளை விட்டிருக்கிறார். அப்படியா? அப்ப 1 2 3 4 5 6, இது 1 7, மொத்தம் 7 துண்டுகள் ஆகிவிட்டது. வெட்டப்பட்ட ஒவ்வொரு சிறிய துண்டினுடைய எடையும் 20 கிராம். அப்ப இது 20, இது 20, இது 20, இது 20, 20.
1 2 3 4 5 6 170 கிராம். அப்ப வெட்டாத பகுதி இது இருக்கு இல்லையா, இது ஒரு 120 கிராம். இரண்டையும் சேர்த்தால் 240 கிராம். அந்த தேக்கனுடைய எடை என்னன்னு கேட்பான். 240 கிராம் என்பது இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க 1 முதல் 100 வரை இலக்கங்களை எழுதுவீங்க. சரி சார் எழுதுறோம் சார். 3 என்ற இலக்கத்தை எத்தனை முறை எழுதுவீர்கள் கேட்பான். 3 என்ற இலக்கத்தை எத்தனை முறை எழுதுவீர்கள் அப்படின்னு கேட்பான். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிளா 3 பாருங்க. 3 எழுதுவோம், 13 எழுதுவோம், 23 எழுதுவோம், 30 எழுதுவோம். அது டபுள் 33 3 வரும். அதை வந்து தனியாக எழுதணும். அடுத்தது 43, 53, 63, 73, 83, 93 சிங்கிளா வரக்கூடிய 1 2 3 4 5 6 7 8 9 9 7. அடுத்து 3 கலந்து வருது. 30 30 31 32 33 34 35 36 37 38 39 இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இதுல ஒரு 11 இருக்கு. அப்ப ரெண்டையும் சேர்த்தா 3 என்ற எண் 20 முறை எழுதப்படும் என்பதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரியல் பூங்காது. சில மான்கள் இருக்கிறது, சில மயில்கள் இருக்கிறது. கால்களின் எண்ணிக்கை, தலைகளின் எண்ணிக்கை வச்சு கேட்பான். அது இருக்கு. அடுத்தது பார்த்தா ஒரு துப்பாக்கி சொல்றது அதை கேட்பாங்க, வயசை கேட்பாங்க. இதுல வந்து கண்டிப்பாக 2 கேள்வி இருந்து 3 கேள்வி வரைக்கும் இருக்கு. இதுக்கு நாம தனியா ஒரு வீடியோவோட ஃபுல்லா டீடைல்ஸா பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை பொருள்பட அமைத்தல். வார்த்தைகளை பொருள்பட அமைக்க வேண்டும். அது எப்படி சொல்றாங்க? வார்த்தைகள்லாம் புதுவாங்க. அந்த வார்த்தைகளை எப்படி எழுதணும், எப்படி அமைக்க? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, குழந்தை இது 1, 2 தாய் இது 2, 3 வந்து அழுகை 3, 4 வந்து பால், 5 வந்து சிரிப்பு. அப்ப கொடுக்கிறது வந்து ஒரு லாஜிக்கா ஃபார்ம் பண்ற மாதிரி வார்த்தைகள் கொடுப்பாங்க. அந்த வார்த்தைகளை நாம் பொருள்பட அமைத்து அதுக்கு நம்ம விடையளிக்க வேண்டும். விடையை அடிப்படையில் வச்சா நீங்க சிம்பிள் ஆன்சர் பண்ணணும். அது பாருங்க, குழந்தை என்ன பண்ணுது? குழந்தை இருக்கு. குழந்தை என்ன பண்ணணும்? அழுகும். குழந்தை என்ன யார் வருவா? தாய் வருவா. தாய் வந்து என்ன கொடுப்பாங்க? பால் கொடுப்பாங்க. பால் கொடுத்தா குழந்தை என்ன ஆகும்? சிரிக்கும். இதான் இதற்கு சரியான லாஜிக்கு. இது மாதிரி கொடுப்பாங்க. வார்த்தைகளை பொருள்பட அமைக்க வேண்டும். இது சில லாஜிக்கை ஃபாலோ பண்ணி சின்னது முதல் பெரியது வரை ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு பொருள்பட அமைத்து ஆன்சர் கொடுக்கிறது. அது மாதிரி டைப்ல இந்த கேள்வி எழுப்பப்படும். இதான் வந்து வார்த்தைகளை பொருள்பட அமைத்தல். அடுத்து வந்து ஆங்கில எழுத்துக்களை புறப்பாட வினாக்கள். ஆங்கில எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பபல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிரில்லியன், அதாவது மெட்ராஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. மெட்ராஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. மெட்ராஸ் என்ற வார்த்தையை நீங்கள் ஆங்கில அகராதியின்படி வரிசைப்படுத்தினால் எத்தனை எழுத்துக்கள் மாறாமல் அதே இடத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, ஏ, அடுத்தது ஏ, அடுத்தது டி, அடுத்தது எம், அடுத்தது ஆர், அடுத்தது ஏ. இதை பார்த்தீங்கன்னா இங்க மாறாமல் இல்லை, மாறாமல் இருக்கிறது, மாறாமல் இருக்கிறது, மாறாமல் இல்லை, மாறாமல் இருக்கிறது. 3 எழுத்துக்கள் மாறாமல் அதே இடத்தில் இருக்கிறது. அதான் ஆங்கில எழுத்துக்கள் தொடர்பான கேள்வி. இது ஒன்று. அது என்ன பண்ணா ஏபிசிடி எழுதுவாங்க. ஏழு வந்து எம் வரைக்கும், எம் வந்து இசட் வரைக்கும், எம் வந்து இசட் எழுதப்படும். இது எழுதி இந்த ஆங்கில தொடர் வரிசையில் எந்த எழுத்து எழுதுவதற்கு 10வது எழுத்துக்கு வலதுபுறம் 7வது எழுத்தாக இருக்கும். Which of the following letters is 10th from the left to the 7th place of the right அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அடிப்படையாக வச்சு கேட்பாங்க. இதை நம்ம ஆங்கில எழுத்தினுடைய அடிப்படையாக பண்ணலாம். இல்லை ஆங்கில எழுத்தை டிக்ஷனரி இருக்கிற மாதிரி மீனிங் பண்ணோம்னா, நடுவில் இருக்கக்கூடிய அழைப்பு பண்ணோம்னா, நடுவில் இருக்கக்கூடிய எழுத்தை நான் கேட்பாங்க. அதுவும் அதில் வரக்கூடியது. இது ஆங்கில எழுத்துக்கள் தொடர்பான வினாக்கள். அது போதிய தகவல் இருக்கு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா
இப்ப ஏ என்பவர் பி என்பவருக்கு என்ன உறவு? இதுக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. முதல் இன்ஃபர்மேஷன், இரண்டாவது இன்ஃபர்மேஷன். இந்த ரெண்டு எந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க பதில் சொல்ற? ஏ என்பவர் பி என்பவருக்கு என்ன உறவு என்றால் ஏவுடைய செக்ஷன் நமக்கு தெரியணும். அவர் பியோட எப்படி கரெக்ட் ஆகலாம் தெரியணும். இதை அடிப்படையாக வச்சுக்கணும்னா போதிய தகவல் அறிதல். இந்த கேள்வி வந்து உங்களுக்கு கோடி டீ கோடிக்கு அடிப்படையாக வச்சு வரும், பிளட் ரிலேஷன் அடிப்படையாக வச்சு வரும், டைரக்ஷன் அடிப்படையாக வச்சு வரும், நம்பர் லைன் அடிப்படையாக வச்சு வரும். எல்லாமே சேர்ந்து வரும்னா போதிய தகவல் அறிதல். அது பார்த்தீங்கன்னா தர்க்க ரீதியான முடிவுகள். அது என்ன தர்க்க ரீதியான முடிவுகள்? ஒரு சேர்ப்பு இருப்பான், கூட்டுகள் கொடுக்கப்படும். கூட்டுகளை வச்சு நீங்க பல வளர்ச்சி எது அது சரியாக இருக்கிறது கண்டுபிடிக்கலாம். தர்க்க ரீதியான முடிவு கூட்டு கொடுப்பான். கூட்டு கூட்டு என்ன சார்? முதல் கூட்டு ஒண்ணு, அனைத்து பேனாக்களும் விசிறிகள். அனைத்து பேனாக்களும் விசிறிகள். ரெண்டு, அனைத்து விசிறிகளும் கப்பல்கள். அனைத்து விசிறிகளும் கப்பல்கள். நீங்கள் எது சரியான வாக்கியம் சொல்லி முடிவு கொடுத்துருவாங்க. அந்த முடிவுகளை எது ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்க வேண்டும். முதல்ல அனைத்து பேனாக்களும் விசிறிகள். இதான் பேனா. எல்லா பேனாவும் விசிறிக்குள்ளே இருக்கிறது. அனைத்து விசிறிகளும் கப்பல்கள். இந்த எல்லா பேனும் ஷிப்புல இருக்கு. அப்ப அனைத்து பேன்களும் ஷிப்புகள் என்று கொடுக்குறாங்க. இப்ப முடிவு என்ன சொல்ல முடியும்? நீங்க அனைத்து பேனாக்களும் கப்பல்கள் என்று சொல்லலாம், அனைத்து பேன்களும் கப்பல்கள் என்று சொல்லலாம், சில கப்பல்கள் பேனாக்கள் என்று சொல்லலாம், சில கப்பல்கள் விசைகள் என்று சொல்லலாம். இது மாதிரி கேட்கறதுனா தர்க்க ரீதியான முடிவுகள். இதுக்குதான் தர்க்க ரீதியான முடிவுகள். அதுபோல கண்ணாடி பெண். அந்த கண்ணாடி பெண் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. கண்ணாடி பெண், கண்ணாடி பெண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடது வந்து வலதா மாறும், வலது வந்து இடதா மாறும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கு. இதை நீங்க கண்ணாடியில பார்த்துக்கலாம். பி என்கிற எழுத்து இருக்கிறது இதெல்லாம் கண்ணாடி பார்க்கணும். சில இடத்துல உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, கடிகாரத்தில் மணி 4:30. இது கடிகாரத்தில் பார்த்தால் எத்தனை மணியாக தெரிவிக்கிற மாதிரி கேட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பி என்ற எழுத்து இருக்கிறது. இது கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. அப்படியே மாறும்போது நமக்கு பி என்ற எழுத்து இப்படி தெரியும். இதுதான் கண்ணாடி பிடிக்கும். இதுக்குதான் கண்ணாடி பிடிக்கும். ஏது வந்து இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. எப்படி மாத்தினாலும் இப்படிதான் தெரியும். அப்ப இதுலையும் கண்ணாடி பிம்பத்தில் சில எழுத்துக்கள் மாறும், சில படங்கள் மாறும், சில படங்கள் மாறாது, சில எழுத்துக்கள் மாறாது. அது மாதிரி எழுத்துக்கள் மாறுது. இது மாதிரி செய்ய மாறும். இதுல வந்து கண்ணாடி பிம்பம், நீர்பிம்பம், காகிதம் வெட்டுதல், படத்தோண்டுகள், பகடைகள், மரத்துள்ள படங்கள் எல்லாம் நமக்கு வந்து 4 படங்கள் சம்பந்தப்பட்டு வருவதா. இதை நாம் வந்து வரக்கூடிய நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் இதை நாங்கள் கிளியர் கட்டா உங்களுக்கு எளிமையாக புரியும் வண்ணம் எப்படி கேள்விகள் கேட்பார்கள் என்பதை பற்றியும் நாங்கள் விரிவாக உங்களுக்கு விளக்கம் தருகிறோம்.